இலங்கையில நேற்று தினம் 3 பெண்கள் உட்பட 7 ஆண்களுக்கு எதிராக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 பேரோடு இணைந்து இன்னும் மேலும் 2 பேர் இந்த கொலை சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த கொலை சம்பவத்திலிருந்து 2 நிரபராதிகள் என்பதாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மீதமாக இருக்கக்கூடிய 3 பெண்கள் மற்றும் 7 ஆண்களுக்கு எதிராகத்தான் இந்த எம்பிலிப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தினால் இவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் செய்தது சாதாரணமான ஒரு கொலை கிடையாது. திட்டமிட்ட வகையில் பாரிய அளவில் ஒரு ப்ரீ பிளான் மர்டர் என்பதாக சொல்லலாம். அப்படியான விடயத்தை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று இந்த குற்றம் இவர்கள் மீது நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்காக இப்பொழுது தண்டனை நேற்று தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையின் பொழுது இந்த தண்டனை வழங்கப்பட்ட பொழுது அதற்கு பிறகு நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வந்து அவர்கள் நடந்து கொண்ட விதம் இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இப்படி ஒரு நாளும் யாருமே செய்ய முடியாது. சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். அதாவது நிறம், ஏற்றம், தாழ்வு, பணம், ஏழை என்பதாக யாரையும் பார்க்காதது என்பதுதான் சட்டம். அனைவருக்கும் சமமானது. தொடர்ச்சியாக இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களும் கூட வலியுறுத்தி வருகின்றார். கடந்த காலங்களில் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம் என்பதாக காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது எங்களுடைய ஆட்சியில் அதெல்லாம் கிடையாது. அனைவருக்கும் சட்டம் சமம் என்பதாகத்தான் சொல்லுகின்ற வருகின்றார். ஆனால் கூட நேற்று தினம் இவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு பிறகு இவர்கள் நடந்து கொண்ட விதம் தான் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றது. அந்த விடயம் குறித்தான முழுமையான விடயங்களை இந்த லிங்க்ல நீங்கள் பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே போன்று பயனுள்ள பல காணொலிகளை, பல விடயங்களை இலங்கையிலிருந்து நேரடியாக உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். தினேஷ் சுந்தர் ஃபேஸ்புக் பக்கம் மற்றும் யூடியூப் தளமுறை நீங்கள் தினேஷ் சுந்தர் என்பதாக நீங்கள் சர்ச் பண்ணுவதன் மூலம் இப்படியான விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காணொலி குறித்து மேலதிக விடயங்களை பார்க்கலாம்.